ஹாய் அர்மீஸ். இன்னைக்கு விஎஃப்எஃபோட வந்திருக்கேன். ஒன் ஷாட் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஏன் எஃப்எஃப்ஐ ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மறந்துடுறீங்கடா. அப்படியே அந்த லைக்கையும் போட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக அக்கா ஃபீல் பண்ணுவல்ல. சரி வாங்கடா, நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹே ஹாய், நான் தான் இந்த கதையோட ஹீரோயின். ஐ எம் மோயன், 29 இயர்ஸ் ஓல்டு. நான் பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு படித்தது சைக்காலஜிஸ்ட், அது சம்மந்தமாக படித்து அண்ட் ஐ ஹாவ் கிராஜுவேட்டட் இட் டூ. நான் என்னோடய பேரண்ட்ஸோட இங்கே கொரியாவில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அவன் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த் தான் ஆகுது. அவனும் ஒய்ஃபும் ஹாப்பியாக அங்கே லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நான் மற்றவங்க மாதிரி நார்மலான கேர்ள் தான். ஐ ஹாவ் எ சீக்ரெட். என்னன்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன். ஐ மீன் லவ் மேரேஜ் தாங்க. ஆனால் எந்த பையனுமே கிடைக்கலங்க இதுவரை. நான் அவனை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் டு மீட் ஹிம். ஓகேங்க, என்னை பற்றி நான் சொன்னால் அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, மற்றதெல்லாம் இந்த ஸ்டோரியோட ஆன்சர் சொல்லுவாங்க, ஓகேவா? ஹே ஒயன், எழுந்துருடி, ஏற்கனவே டைம் பாரு, 6:30 ஆயிடுச்சு. வேலைக்கு போவேணாம்மா நீனு? அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம்மா. ஹே, உன்னோட பாஸ் கால் பண்ணுறாரு பாருடி. என்னது சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு போய் அங்கே இருக்கிற மொபைல் எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. ஆனால் அதில் எந்த மிஸ்டு கார்டும் இல்லை. அம்மா போய் சொன்னியா நீ? என்ன பண்ண, அவர் நேமை யூஸ் பண்ணாதான் நீ எப்போதும் எழுந்திருக்கிற. அவருக்கு தாண்டி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு உன்னை எழுப்புறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. நீங்கள் பெட்டில் இருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா டேபிளில் காஃபி வச்சுருக்காங்க. அதை எடுத்து குடிச்சிக்கிட்டே எப்போதும் போல் மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாத்ரூம் போகிறீங்க. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு லைட்டாக மேக்கப் போட்டுட்டு மிரர் முன்னாடி வந்து, ஓயன் எப்படிடி இவ்வளோ க்யூட்டாக இருக்க, நீ எப்போதுமே அழகுதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்மா. நீங்கள் அவர் சீக்கில் போய் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்களுக்கு சீக்கில் கிஸ் பண்ணுறாரு. சரிப்பா, நான் ஒர்க்குக்கு போகிறேன், ஈவினிங் வந்து பார்ப்போம், ஓகேவா? அம்மா பாய்மா சொல்லிட்டு கார் கீ எடுத்துகிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் கம்பெனி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. உள்ளே எல்லோரும் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் அழகாக அவங்க எல்லாருக்கும் பவ் பண்ணிவிட்டு 13th ஃப்ளோர் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் கேபின் அங்கே தான் இருக்குது. உங்களுக்குன்னு பர்சனலாக கேபின் இருக்குது. பாஸ் கேபினை போய் பார்க்குறீங்க, அவர் வரல. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறீங்க, பாஸ் வர டைம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி முக்கியமான மெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் பாஸ் வந்தோன்னே காமிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ யாரோ உங்கள் கேபின் டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் கம்மின். அவங்க உள்ளே வராங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சோஃபாவில் சிட் பண்ண சொல்கிறீங்க. நீங்களும் அவங்க பக்கத்தில் போய் சிட் பண்ணுறீங்க. என்ன 2 பேரும் இங்கே, என்ன வேணும் உங்களுக்கு? அதில் ஹாசினி, பர்சனல் செக்ரட்டரி ரொம்ப பிஸி போல அப்படின்னு சொல்கிறா. ஜோ, யா ஷீ இஸ் வெரி பிஸி. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்தால் மெயில் எல்லாம் காமிக்கணும்ல. ஹே ஸ்டாப், ஹீ இஸ் நாட் மை பாய் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் ஜஸ்ட் மை பாஸ். எத்தனை தடவை சொல்கிறது உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு. ஜோ, ஆனால் உங்கள் கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்குது. பாஸு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சிடுறீங்க. அவரும் உங்கள் மேலே ரொம்ப கேர் அண்ட் ப்ரொடெக்டாக இருக்கார். அதான் சொல்கிறோம், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஹியூமனிட்டி தான். நான் 5 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், அதனால் இருக்கும். ஜோ, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறலையே, ஏன் இவர் மட்டும்? ஏன்னா ஹீ இஸ் எ ஹியூமன், வேறு யாரும் இல்லை அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி நடந்ததை யோசித்து பார்க்குறீங்க. அப்படியே ரீகேப்டா, அப்போது எனக்கு 21, நியூவாக செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போது ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அவர் கூட சேர்ந்து போக வேண்டியது இருந்தது. அங்கே நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்தப்போ ஒரு 4 பேர் என்னை தொட பார்த்தாங்க. எனக்கு அப்போல்லாம் நான் ரொம்ப அப்பாவியாக இருப்பேன். அவ்வளோ தைரியம்லாம் இல்லை. அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். அங்கே சில பேர் நின்னாங்க. என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. ஆனால் அவங்களால தடுக்க முடியல. அப்போது அங்கே அவர் வந்தார், என் ஏஞ்சல், மை கார்டியன். என்னை அப்படியே ஹக் பண்ணார். அப்புறம் அவங்க எல்லாரையும் அடித்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதில் இருந்து அவருக்கு என்னை எப்போவும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வேலை. அது எனக்கு எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் நாங்கள் லவ்வெல்லாம் பண்ணலை. பேக் டு ஸ்டோரிடா. நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் டாக்கிங் அபவுட் திஸ், எனக்கு ஒர்க் இருக்குது, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஹெட்டை நோட் பண்ணிட்டு கேபினை விட்டு வெளியே போகிறாங்க. நீங்கள் அச்சோ டைம் 9 ஆயிடுச்சா, பாஸ் வந்ததை வேற நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு அவர் கேபினுக்கு போய் டோரை நாக் பண்ணுறீங்க. வி எஸ் கமன். ஆமாண்டா, அந்த பாஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம வீதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஒயன். நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் காஃபி அவருக்கு கொடுக்குறீங்க, அவரும் அதை வாங்கிட்டு ஒரு சிப் பண்ணிவிட்டு காஃபி செம்மையாக இருக்குது, தேங்க்ஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யூ ஆர் வெல்கம் சார். சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நாளாக இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. வி அதை பார்த்துட்டு எஸ் ஒயன், ஐ எம் லிசனிங், டெல் மீ. சார் ஐ வாண்ட் டு ரிசைனிங் ஃப்ரம் ஹியர். நீங்கள் இப்படி சொன்னதுமே வி ஃபேஸில் உள்ள ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. ஒய், வாட் ஹேப்பன்? இஸ் சம்திங் ராங் ஒயன்? நோ 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 சார், எனக்கு சைக்காலஜி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையே எடுத்து படித்தேன். அந்த கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் கேர் ஃபார் யூ ஹாஸ்பிட்டலில் இருந்து எனக்கு வேலைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன அங்கே கூப்பிட்றாங்க சார். எனக்கும் மக்களுக்கு நான் எதனா இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அங்கே போகலான்ட்டு முடிவெடுத்திருக்கேன் சார். 1 வீக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் அதை சொல்ல தைரியம் எனக்கு இல்லை. ப்ளீஸ் சார் அப்படின்னு அப்படியே உங்கள் ஃபேஸை பாவமாக வச்சுட்டு கேட்குறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒயன், பட் இந்த ஷார்ட் டைமில் ஒன்றை விட பெட்டராக எனக்கு ஒரு நியூ செக்யூரிட்டி கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் இந்த 3 மந்த் கான்ஃபரன்ஸ் வேறு இருக்குது. நியூவாக வரவங்களுக்கு நான் இதெல்லாம் எப்படி சொல்லித்தர்றது ரொம்ப கஷ்டம். சார் டோன்ட் வெரி சார், எனக்கு தெரியும் நான் கான்ஃபரன்ஸ் முடியும் வர இந்த 3 மந்த் இங்கே தான் இருப்பேன். அதே மாதிரி வர நியூ செக்யூரிட்டிக்கும் நான் கைட் பண்ணிக்கிறேன் சார். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு பாவமான ஃபேஸை வச்சு கேட்குறீங்க. வி சரி, நீ முடிவு பண்ணிட்ட, என்னால் என்ன செய்ய முடியும். எனிவே ஆல் த பெஸ்ட் வித் யுவர் நியூ கெரியர். தேங்க்யூ சார். நீங்கள் வியூவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி சார், நான் போய் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேபினுக்கு வந்து உங்கள் ஒர்க் பார்க்குறீங்க. அவ்வளோதான்டா, இன்றைக்கி இதோட முடிச்சுக்குவோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இல்லைனாலும் வந்து சொல்லுங்கடா, இது இப்படி இருக்குக்கா, இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் இது விஜய் நீங்கள் கேட்டிங்களே, உங்களுக்காக தான் விஎஃப்எஃப் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஷாட் கேட்டிங்க, ஆனால் நான் ஒரு எஃப்எஃப்பாக போடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுடா. ஓகே, பாய் ஆர்மீஸ்.